ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணம் 7ஆம் அத்தியாயம். வேதவியாசர். ஒரு கல்பத்தில் 14 மன்வந்திரங்கள் உண்டு. வைவஸ்வத மன்வந்திரம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவபெருமான் பிரம்மதேவருக்கு வேதவியாசராக முன்பு வாழ்ந்தோரது விவரங்களை எடுத்து கூறினார். மாமுனிவரே, எம்பெருமான் வியாச ரூபியாகி வேதங்களை பிரித்தருளுகின்றார். எந்தெந்த யுகத்தில் யார் யார் வியாசர்கள் ஆனார்களோ அவர்களையும் வேதத்தின் சாக்கைகளை குறித்த சிறப்புகளையும் அடியேனுக்கு கூற வேண்டும் என்றார் மைத்ரேய முனிவர். மைத்ரேயரே, மக்களுக்கு உற்சாகம் சக்தி என குறைந்திருக்கும் காலங்களில் அவர்களின் நலத்திற்காக ஒன்றாக இருந்த வேதங்களை பல பிரிவுகளாக்கி அருள் செய்கிறார். அவர் அவ்வாறு செய்தருளும் போது வேதவியாசர் என்ற திருமேனிகள் எடுத்துத்தான் செய்கிறார். இந்த வைவஸ்வத மன்வந்திரத்திலே 28 முறை வேதம் பிரிக்கப்பட்டது. அதனால் 28 வேதவியாசர்கள் தோன்றியிருக்கிறார்கள். முதலாவது துவாபர யுகத்தில் பிரம்மதேவரே வேத வியாசராக தோன்றினார். 2வது யுகத்தில் வைவஸ்வத மனு வியாசரானார். 3வது யுகத்தில் சுக்கிரரும், 4வதில் பிரகஸ்பதியும், 5இல் சூரியனும், 6இல் யமனும், 7இல் தேவேந்திரனும், 8வதில் சாரஸ்வதரும், 9வதில் மீண்டும் பிரம்மதேவரும், 10வதில் திரிதாமாவும், 11வதில் திருவிரிக்ஷாவும், 12இல் பரத்வாஜ முனிவரும், 13இல் அந்தரீச முனிவரும், 14இல் தருமிஷம், 15இல் திரையாருணியும், 16வதில் தனஞ்சயனும், 17இல் இரு தஞ்சயதும், 18இல் சஞ்சயனும் வேத வியாசர்களாயினர். அதன் பின் முறையே பரத்வாஜர், கௌதமர், கரியாத்துமா, வேணன், தருணபிந்து, வால்மீகி முனிவர் ஆகியோர் வேத வியாசரானார்கள். 25வது துவாபரத்தில் எனது தந்தையான் சக்கிமா முனிவரும், 26இல் நானும், 27வதில் யாதுகர்ணர் என்பாரும் வேத வியாசரானோம். 28வதாக எனது மகன் கிருஷ்ண துவைபாயனன் வேத வியாசரானான். இனிவரும் துவாபர யுகத்தில் அஸ்வத்தாமா வேத வியாசராவான். சகல பூதங்களிலும் ஸ்ரீ வாசுதேவர் எழுந்தருளி இருந்தாலும் பிரம்மம் சூத்திர இந்திராதி மூர்த்திகளை அனுஷ்டித்திருப்பதால் வேறு வேறாக கருதப்படுகிறார். அவன் ரிக்யஜுர் சாமவேத ரூபியாகவும் சகல ஆத்மாக்களிலும் அந்தராத்மாவாகவும் இருக்கின்றான். அவனே வேதங்களை போதிக்கின்றான். அவனே வேத சாக்கைகளை பிரிக்கும் வியாசதி ஸ்வரூபி ஆகிறான். வேத சாக்கைகளின் வேதங்கள். மைத்ரேய முனிவரே, முதலில் பிரம்மதேவரால் ஆக்கப்பட்ட வேதம் 4 பாதங்களையும் அநேக ஆயிரம் கிளைகளை உடையதாகவும் இருந்தது. அதிலிருந்து 10 விதமான உறுப்புக்கள் உருவாகின. 28வது யுகத்தில் எனது மகனான வியாசர் வேதங்களை 4ஆக வகுத்தார். இந்த பூ உலகில் மகா நாராயணரை தவிர மற்றொருவர் மகாபாரதம் இயற்ற வல்லவனாகான். அதனால் இந்த வியாசர் மகா நாராயணரின் அம்சம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரம்மதேவனால் வியாச பகவானுக்கு வேதங்களை பிரிக்கும்படி கட்டளையிடப்பட்டது. வேதங்களை அவர் பிரித்த பின்பு சரியான சீடனை தேர்வு செய்தார். ரிக்வேதத்திற்கு பைல மகா முனிவரையும், யஜுர்வேதத்திற்கு வைசம்பாயன மகா முனிவரையும், சாமவேதத்திற்கு பைமினி முனிவரையும், அதர்வண வேதத்திற்கு சுமந்து முனிவரையும், இதிகாச புராணங்களுக்கு சூதமா முனிவரையும் நியமித்தார். அகண்டமான வேதத்தில் இருந்து ரிக்வேதத்தின் பகுதிகளை எல்லாம் பிரித்தெடுத்து ஒன்றாக்கி அதை ரிக்வேதம் என்று பெயரிட்டார். அதுபோல அகண்டமான வேதத்திலிருந்து யஜுர்வேத பகுதிகளை பிரித்தெடுத்து ஒன்று சேர்த்து யஜுர்வன வேத பகுதிகளை தனித்தனியாக பிரித்தெடுத்து சாமவேதம் என்றும் அதர்வண வேதம் என்றும் பெயரிட்டார். முன்பு ஒன்றாக இருந்த வேதங்களை 4ஆக வகுத்து பின் அதை 2 சம்ஹிதைகளாக்கி ஒன்றை இந்திர பிரம்மாதி என்பவருக்கும்
மற்றதை பாஷ்கலர் என்பவருக்கும் கொடுத்தார். பாஷ்கல முனிவர் தான் பெற்ற சம்ஹிதையை 4ஆக வகுத்து போதித்யர், அக்னி, மாடகர், யாக்ஞவல்க்யர், பராசரர் ஆகியோருக்கு போதித்தார். இந்திர பிரதி என்ற முனிவர் தனது மகனான மாண்டுகேயர் என்பவருக்கு போதித்தார். இவ்வாறு சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரையில் வளர்ந்தது. சாக்கல்யர் என்பவர் அதை 5ஆக பிரித்து முட்கலன், கோமுகன், வாச்சிகன், சாலியன், சைக்கிரன் என்ற தனது மாணவர்களுக்கு கொடுத்தார். சம்பூர்ணா என்பவர் அந்த சம்ஹிதையை 3ஆக பிரித்து நிருத்தம் என்ற வேதாங்கம் ஒன்றையும் சேர்த்து தனது மாணவர்களுக்கு கொடுத்தார். பாஷ்கலி என்பவர் இந்திர பிரமிதி சாக்கையை 3ஆக்கி தனது மாணவர்களுக்கு வழங்கினார். இவ்வாறு இருக்கும் வேதத்தின் சாகைகளும் அணு சாகைகளும் பிரதி சாகைகளும் உண்டாயின என்றார் பராசர முனிவர். 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.